பிரைசலா நரிகளும் குகைகளும் என்ற உருவகத்தை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்திய 8:19 மற்றும் 20 வசனத்தில் நரிகள் மற்றும் குகைகள் பற்றி இயேசுவின் உருவகம் அவரை பின்பற்றுவதற்காக விருப்பத்தை வெளிப்படுத்தும் ஒரு வேத பாரகருக்கான பதிலாகும். கலிலேயா கடலின் மேற்கு பகுதியில் யூதர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியில் புறஜாதிகள் அதிகமான வாழும் பகுதிக்கு இயேசு செல்ல விரும்பினார். அதனால் சீஷர்களை பார்த்து கடலுக்கு அக்கறைக்கு போகும்படி கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக வேதபாரகன் ஒருவன் இயேசுவிடம் வந்து, போதகரே, நீங்க எங்கே போனாலும் உம்மன் பின்பற்றி வருவேன் என்றான். வேத பாரகனுடைய பின்னணி என்னவென்றால், அவர் தனது படிப்பை முடிக்கும் வரை ஒரு ரபியின், அதாவது பிரபலம் வாய்ந்த போதகருடைய சீஷராக இருந்திருக்கலாம். பின்னர் தானே ஒரு நியாயபரமான நிபுணனாக மாறியிருக்கிறாரு. அந்த பின்னணியோடு அவன் இயேசுவுடன் வருகிறாரு. நான் உங்களை பின்பற்றி வருவேன் என்பது அவன் இயேசுவுடைய சீஷராக இருக்க விரும்புவதை குறிப்பிடுகிறது. அந்த நாட்களில் ஒரு சீடன் பல்வேறு போதகர்களை ஆராய்ந்து பின்னர் மிகவும் பிரபலம் அல்லது மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒருவரிடம் தன்னை இணைத்துக் கொள்வான். இது ஒரு நபர் தனது படிப்பை முடித்த பிறகு தனது சம்பாத்தியத்திற்காக ஒரு சாத்தியமான வேலையில் சேர விரும்புவதை போன்றது. ஆனால் வேத பாரனுக்கு இயேசு கொடுத்த பதில் என்னவென்றால், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை என்றாரு. இயேசு தனது போதகர் சீடர் உறவில் தனித்துவத்தை விளக்க இந்த உருவகத்தை சொன்னாரு. இந்த உருவகத்தில் பொருள் என்னவென்றால், அவரது ஊழியம் வசதியான நன்மைகளை கொண்ட ஒரு நிறுவன ஸ்தாபனத்தை விளைவிக்காது. அவருடைய அழைப்பு பண்டைய உலகில் உள்ள மற்ற வகையான சீஷத்துவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அந்த நாட்களில் ரபிகள் யூத மதத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அனுபவித்தனர். ஆனால் இயேசுவுக்கு ஜப ஆலயமோ அல்லது மத ஸ்தாபனத்தின் மத்தியில் மதிப்புமிக்க மரியாதைக்குரிய இடமும் இல்லை. அவர் தனது ஊழியத்தில் பெரும் பகுதியாக முழுவதும் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சீடருடைய வீட்டில் தங்கினார். இயேசுவை பின்பற்றுவதால் தனக்கு பெருமையோ பொருளாதார ஆதாயமோ கிடைக்கும் என்று வேத பாரகர்கள் எதிர்பார்க்க கூடாது. இயேசுவை பின்பற்றுவது என்பது பாதுகாப்பு அல்லது உலக வெற்றியை விட தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை அளிக்கிற வாழ்க்கை ஆகும். வாழ்க்கையை நிச்சயமற்றமாக உணரும் போது கூட தேவனை நம்புவதையும் குறிப்பிடுகிறது. ஆமென்.